Welcome back Kerala Lottery 3-digit winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. ஸோ நமக்கு 435 வந்துருச்சு. நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து புதுசாக ஒரு சம்மை இறக்கிடுச்சு. தட் இஸ் 12th சம். 17th ஈக்குவலாக 12th சம் இறக்கிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இன்றைக்கி கேமில் இருந்தது இந்த 542 பக்கத்தில். பட் மிஷின் ஒரு நாள் அட்வான்ஸாகவே இறக்கிடுச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கலரில் கேம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலரில் நமக்கு கலர் டு கலர் போனோம்னா ஃபஸ்ட்டு கலர் இது, ரெண்டாவது கலர் இது, மூணாவது கலர் இது. இதில் தான் நம்ம எடுத்தோம் 2016-062 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் அடுத்த நாள் லீவு, இங்கே பார்த்தீங்கன்னா லீவு. அதுக்கு அடுத்தது 5வது 5400. இங்கே 6th கரெக்டாக அந்த கலர் பார்த்திங்கன்னா 3456 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 3456 அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்பர் 3455 இதுதானே வரணும். அதுதான் நேற்று வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம சார்ட்டில் 4D சார்ட்டில் போயாச்சுன்னு சொன்னால், ஸோ 3455 அப்படின்னு நேற்று வந்தது நமக்கு. இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னா 5435 இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு 3456 எப்படி அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 6543. அவ்வளோதான். வெரி சிம்பிள் இட் இஸ். அப்போது நம்ம வந்து 3 டிஜிட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, 4 டிஜிட்டில் கலர் டு கலர். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு நேற்றுக்கு 786 கேம் இருந்தது. அண்ட் தென் அடுத்த ஸ்டெப்பு 929 இருந்தது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 016 இருந்தது. நம்ம 3 ஸ்டெப்போடு முடிச்சிட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பட் கலர் டு கலரில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போகும்போது கடைசியாக நமக்கு என்ன இருக்கோ அந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகுது? பட் நேற்று பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிச்சிருச்சு. 8197 அப்படிங்கிற நம்பர் 25வது சம்மு, நமக்கு 8952 அப்படிங்கிறது 24வது சம்மு. ஸோ அதனால் மிஷின் என்ன பண்ணுச்சுனாக்கா, ஆக்சுவலாக இதுக்கு வந்திருக்கிற நம்பர் 2589 தான் 8952 இருக்குது. பட் ஆக்சுவலாக 2599 வந்திருக்கணும், வரல. ஏன்னா இந்த 2499க்கு அடுத்த நம்பர் 2599, இந்த 2589க்கு அடுத்த நம்பர் 2599 வராமல் நமக்கு 1789க்கு போயிடுச்சு. அப்போது இதுக்கு அடுத்த நம்பர் 2599 இங்கே பிளாக் கலரில் இருக்குது. கண்டிப்பாக வந்துடும், பார்த்துக்கோங்க. அது எப்படி வரும்னா 599 வரும் 3 டிஜிட்டில். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 முன்னாடி வச்சுக்கணும். 599 மூணே சான்ஸ் தான். 2599, 2995 அண்ட் தென் 2959. இதில் 599 நல்லா டாப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது தான் மிஷினு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிடும். வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. 3 டிஜிட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம், 4 டிஜிட்டில் கலர் டு கலர் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த சார்ட்டை வாங்கிட்டு இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் திங்கள்லேருந்து போடலாம், நீங்களே போட்டு வச்சுக்கலாம். திங்கக்கிழமைலேருந்து ஒரு பேப்பர் எழுதி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போட்டாச்சுன்னா நீங்கள் அதை ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கலர்லேருந்து ஈஸியாக நம்ம சார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த கலரில் கேம் இருக்குது. இந்த கலரில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா 005 இருக்குது, 4005. அடுத்தது 9041 இருக்குது. அடுத்தது நமக்கு இந்த கலரில் 0104 இருக்குது. அடுத்தது 4654 இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டு 7849 இருக்குது. இப்போது 3 இடத்துல நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பராக கொடுக்குது. அதாவது 0104, அதுக்கு அடுத்தது 9041, அடுத்தது நமக்கு 005 4005.
அப்போ இந்த 3 நம்பருக்குள்ளே தான் இன்றைக்கி மிஷின் சின்ன நம்பராக வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் வேறு 3 டிஜிட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு 453 வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக நேற்று சொன்ன மாதிரி நமக்கு இன்றைக்கி தான் 452 இருக்குது. அதை நம்பர் அடிச்சிடும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 435 அதனுடைய 12 செம்மில் அடிச்சிருச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே இருக்குது, ரெண்டாவது ஸ்டெப் 452, மூணாவது ஸ்டெப்பு 965. பட் நம்ம கலர் போகும்போது 041 வருது, அண்ட் தென் 104 வருது. நல்லா பார்த்துக்கோங்க, இதான் மேட்டர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நமக்கு 4 டிஜிட்டில் கலர் டு கலர் போகும்போது நமக்கு 104 கொடுக்குது, 041 கொடுக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது 965 போகுது. அப்போ இந்த ஃபேமிலி தான் இன்றைக்கி மிஷின் வச்சு செய்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதில் வராத ஃபேமிலி என்ன இன்னும் அப்படின்னா 550 இன்னும் வராமல் இருக்குது. ஏன்னா 005ஓட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 550 and 055 and 505. இதுதான் 005ஓட மேட்ரிக்ஸ். ஆர் எல்ஸ் த மிஷின் வில் பிகம் இந்த 09 மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் 995599. இன்றைக்கி 100% கேம் இதில் தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக மிஷின் ஏபிபிசியில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நம்பரை வைக்கணும்னா, ஜென்யூனாக வைக்கணும்னு சொன்னால் ஏ போர்டில் 8 தான் வைக்கணும். ஏ போர்டில் 8 வைக்கணும். அண்டு பி போர்டில் 6 வைக்கணும். சி போர்டில் 9 வைக்கணும். இதுதான் மிஷின் ஜெனூனாக வைக்கிறதா இருந்தால் 869 தான் வைக்கணும். பட் மிஷின் என்ன பண்ணும், 8க்கு 3 கொடுக்கும், 6க்கு 1 கொடுக்கும், 9க்கு 4 கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணும், இந்த 8க்கு 8 அப்படியே கொடுத்துட்டு ரிப்பீட் அடிக்கும் 3 அடிச்சுட்டு இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9க்கு மறுபடியும் 4 கொடுக்கும். ஏன்னா இதனுடைய ஃபேமிலி 839 ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு பக்கம் ரிப்பீட் அடிக்கும். 4க்கு 4 உட்கார வச்சுட்டு இந்த 3க்கு 8 வச்சுட்டு 5 ரிப்பீட் அடிக்கும். 485 அடிச்சதுன்னா இந்த ஃபேமிலி. அப்போது மிஷின் ஒன்றும் பண்ணாது. இங்கே இருக்கிற நம்பரில் தான் உங்களுக்கு இன்றைக்கி கேம் இருக்குது. இந்த நம்பரில் தான் கேம். இதனுடைய ஃபேமிலி ப்ளே பண்ணாலே போதும். இதெல்லாம் என்னன்னு தெரியணும்னு சொன்னால் 4D சார்ட் உங்கள் கையில் இருக்கணும், ஆர்எல்ஸ் 3D சார்ட்டாவது உங்கள் கையில் இருக்கணும். ஸோ 4D ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கலர் டு கலர், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4005 ஃபஸ்ட் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. 9041 செகண்ட் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. அண்ட் தென் 100104 தேர்ட் நம்பர். இந்த 3 ஸ்டெப்பில் இருந்தே விஷயத்தை எடுத்துடலாம். இப்போ என்ன இருக்குது காமனாக உங்களுக்கு, 0 4 முறை வந்திருக்கு, 1 2 முறை வந்திருக்கு, 4 2 முறை, அவ்வளோதான். இதுதான் நம்பர்ஸ் இன்னைக்கு. 0 5 முறை வந்திருக்கு. அப்போது இதனுடைய ஃபேமிலிலாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 0 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 4 மறுபடியும் 9 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 9 0 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி மேக்ஸிமம் 0499 ஆர் 1499 இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்றைக்கி அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 1599. அவ்வளோதான் ட்ரிக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. கலர் டு கலர் இந்த 4D. வேற இந்த 3D ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 965 இருக்குதுன்னு சொன்னோம். ஆப்போசிட்டில் போனால் 080 ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரெண்டாவது 883, மூணாவது ஸ்டெப் 230, நாலாவது ஸ்டெப்பு என்னன்னாக்கா நமக்கு
038 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இந்த 038ம் 080வும் ஒரே ஃபேமிலி. அப்போ இதுக்கு ஒரு ஃபேமிலி அடிக்கணுன்னாக்கா 538 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது 16வது சம்மில். ஆனால் மிஷின் என்ன பண்ணும் 539 அடிக்கும். ஏன்னா 27 குரூப்பில் வந்து நின்று இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த 538 539 பாக்ஸ் ஃபார்மேட்டில் ஃபாலோ அப் நம்பராக வச்சுக்கோங்க. 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் பல பாஜி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். 3 டிஜிட்டில் நமக்கு என்ன நிற்கிது அப்படின்னு சொன்னால் 9 6 8. இதில் ஏதாவது ஒரு பக்கம் ரிப்பீட் அடிச்சதுன்னா 8 6 5 ஆர் 4 6 5 மறுபடியும் வருது. அவ்வளோதான். இவ்வளோ தான் ட்ரிக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இது போல் பல பாஜி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் டிஸ்க்ளைமர். This channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. ஸோ இதில் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான், ஒரு அஷ்யூம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே பண்ணாதீங்க. சரியா? அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.